நாம் இந்த வீடியோவில் விழுப்புரம் மாவட்டத்தோட மினி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்காக விழுப்புரம் கல்வி மாவட்டத்திலிருந்து வெளியிடப்பட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் வித் ஆன்சர் கீயோட வெளியிட்டிருக்காங்க. இது 2022-23 வெளியிட்டது. இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நான் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பாஸ் ஆனால் போதும்னா இந்த மெட்டீரியல் படித்தாலே போதும், நீங்கள் தாராளமாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இது போக இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்காங்கன்னா எல்லாருமே 100% டீச்சர்னு சொல்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து கொடுப்பாங்க. இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டான கொஸ்டின். இதில் உள்ள எல்லா கொஸ்டினுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ தான் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலே ஈஸியான மார்க் வந்து ஒரு 40 மேலே எடுத்துடலாம். ஆனால் 1 மார்க் வந்து புக் பேக் எல்லா 1 மார்க்கும் படிங்க. 1 மார்க் படித்தோம்னா 15 மார்க் எடுத்துடலாம். அது போக இதில் உள்ள கொஸ்டின் படித்தாலே போதும், ஈஸியாக நம்மளால் மினிமம் 40 மார்க் எடுத்துடலாம். பாஸ் ஆகிறதுக்கு இது போதும். இல்லை ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கேன்னா இந்த கொஸ்டின் ரிவைஸ் பண்ணுங்கள், ஏன்னா ஆன்சரோடு இருக்குது. அதனால் நீங்கள் ஓரளவு பார்த்தாலே போதும், ரிவிஷன் பண்ணலாம். எல்லா யூனிட்டுக்கும் இருக்குது. இது இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லா கொஸ்டின் மினிமம் கொஸ்டின் இதை படித்தாலே போதும். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 4 கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதிலிருந்தே இதில் கொடுத்து ரொம்ப கம்மியாக தான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இது ஆன்சர் கீயோட இருக்கிறதுனால நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஏற்கனவே 5 மார்க் 3 மார்க் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை வச்சு பார்த்துக்கோங்க. இதே இங்கிலீஷ் மீடியத்துக்கான பிடிஎஃப்பும் இருக்குது. அதுவும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட தான். மினிமம் மெட்டீரியல் எதுக்காக படிக்கணும்னா கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ணுறதுக்காக தான். அதனால் இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் இருக்கும். எல்லா யூனிட்லையும் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும். மொத்தமே ஒரு 60 பக்கம் தான் இருக்குது. இந்த 60 பக்கத்தை ரீட் பண்ணாலே போதும், நம்மளால் ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 4 சாப்டர்ஸும் ஃபுல்லாக தரவாக போங்க. ஏன்னா கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாங்கன்னா அந்த 4 சாப்டர் தெளிவாக படிச்சுட்டு போனீங்கன்னா நம்மளால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற முடியும். இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போனோம்னா நம்மளால் 70லேருந்து ஒரு 80 கிட்ட தான் எடுக்க முடியும். ஓகேவா? 70லேருந்து 80க்குள்ளே தான் எடுக்க முடியும். அதே இது நான் சொல்லிட்டு ட்ரிக்கிங் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் 90க்கு எடுக்க முடியும். அது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கை படிங்க. ஓகே, அது 1 மார்க்கை படிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 கொஸ்டின் கிடைக்கும். இதில் 1 மார்க்கில். இது போக ஃபஸ்ட்டு வேல்யூவை பொறுத்த வரைக்கும் 1வது சாப்டர், 2வது சாப்டர், 3வது சாப்டர், 4வது சாப்டர். ஓகே, இது எல்லாமே சாப்டரும் ஈஸியான சாப்டர். ஓகே, அதில் முடிஞ்ச வரைக்கும் இது ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு 5ஆம் யூனிட்டில் நான் சொன்ன மாதிரி 5.2ல் ஒரு 2 சம் கொடுத்துருப்பேன். கொஸ்டின் நம்பர் 4 and 8 நினைக்கிறேன். ஆமாம், வீடியோ கீழே சொல்லி பார்த்துக்கோங்க. அதுவும் 5.5ல் வித் எக்ஸாம்பிளோட பார்த்துக்கோங்க. ஓகே, 5.2லையும் இதையும் எக்ஸாம்பிளோட பார்த்துக்கோங்க. வேறு 6ஆம் யூனிட்டில் வந்து 6.1 அதில் ஒரு 4 சம் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அந்த கொஸ்டினும் 6.7ல் மொத்த கொஸ்டினும் பார்த்தாலே போதும். ஃபஸ்ட்டு வால்யூமில் முக்கால்வாசி கொஸ்டின் இதிலே கவர் ஆயிரும். ஓகேவா? அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது 2 5 மார்க்கில் கேட்கலாம். 5 மார்க்கு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன். இல்லை இந்த மினிமெட்டில் 2 மார்க் பார்த்தீங்களா, இதேச்சும் அட்லீஸ்ட் படிச்சுட்டு போனேன்னா நம்மளால் ஈஸியாக மார்க்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி செகண்ட் வேல்யூமை பொறுத்த வரைக்கும் சாப்டர் நம்பர் 8, 11 and 12 இது 3மே ஈஸியான சாப்டரு. இதை படித்தோம்னா 2 மார்க் 3 மார்க்கில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 12th லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். இது போக 7th சாப்டரில் 7.1ம் 7.8ம் நல்லா பார்த்துக்கோங்க. 7.1லேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லாட்டி 7.2லேருந்து வரும். ஓகேவா? அப்போனா இதுலேருந்து பார்த்தோம்னா ஒரு 5 மார்க் நம்ம எழுதிடலாம். அதே மாதிரி 9th சாப்டரை பொறுத்த வரைக்கும் 9.8 இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அப்போ இருந்து கொஸ்டின் எழுதிடலாம். அது போக 10.8 இதில் உள்ள எல்லா சமையும் பார்த்துருங்க. இங்கே பப்ளிக்கில் ஒவ்வொரு வருஷமும் 10.8லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்குது. அப்போ இதில் ஒரு 5 மார்க் எழுதிடலாம். எழுதிட்டு இந்த மேலே உள்ள மிச்சத்தையும் பார்த்தோம்னா நம்மளால் ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன சாப்டர்ஸை ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டு, அதாவது 1வது, 2வது, 3வது, 4வது, 8வது, 11வது, 12வது சாப்டர் இது ஃபுல்லாக தரவாக முடிச்சுட்டு மித்த இது சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லாட்டி இந்த சொன்ன எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தாலே போதும், உங்களால் 90க்கு மேலே எடுக்க முடியும். ஓகேவா? இது கொஸ்டின் கஷ்டமாக தான் எடுக்கலாம். நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்டோட படிங்க, கொஸ்டினை மனப்பாடம் பண்ணாதீங்க. நான் எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன் கொடுத்துருக்கேன். அது எல்லா இம்பார்ட்டனும் உங்களுக்கு செய்ய தெரியணும்.
ஏன்னா பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் அப்படியே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கையில் கொடுத்துட மாட்டாங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தான் கேட்பாங்க. எப்போவுமே நம்மளோட கம்பல்சரி கொஸ்டின் எல்லாமே 100% கிரியேட்டிவ் கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகேவா? 100% கிரியேட்டிவ் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். அப்போனா அது கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யணும், ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் 2 மார்க் நம்ம கம்பல்சரி கொஸ்டின் எதுலாம் கேட்டிருக்காங்கன்னா செகண்ட் யூனிட்டில் கேட்டிருக்காங்க, தேர்ட் யூனிட்டில் கேட்டிருக்காங்க, 5th யூனிட்டு, 6th யூனிட்டில் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி செகண்ட் யூனிட் பார்த்தோம்னா 9th யூனிட்டு, வேறு 10th, வேறு 8th, இதுலேருந்து நம்ம கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ஏரியாஸ் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி கொஸ்டின் போனாலும் பிரச்சனை இல்லை. 6 2 மார்க்கு, 6 3 மார்க் எழுத முடியும். அதே மாதிரி பிக் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 7மே அட்டன் பண்ண முடியும். நான் சொல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிங்கன்னா நான் சொல்கிறது கான்செப்டோட. ஓகேவா? மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருமே நம்ம 70 80க்கு மேலே எல்லாருமே மார்க் ஸ்கோர் பண்ண போகிறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ் மார்க் கணக்கு கிடையாது. மார்க் நம்ம எவ்வளோ ஏற்ற பண்ணியுமோ ஏற்றிடுங்க. ஏன்னா இன்ஜினியரிங் கட் ஆஃபில் வந்து மேக்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நம்ம எழுத போகிறது 3 மணி நேரம் எக்ஸாம் தான். அந்த 3 மணி நேரம் எக்ஸாமும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெரியலாட்டி அதை அப்படியே நேரத்தை போக்காதீங்க. அதே டைமில் மேட்ரிக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மேட்ரிக்ஸில் தப்பு விட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் எடுத்து திரும்பி எழுதிருங்க. அதில் ஆன்சர் தப்பு விட்டிங்கன்னா கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? 1 மார்க் தெரியலாட்டி கவலைப்படாதீங்க. கடைசியில் 1 மார்க்கு போங்க. முதலே 1 மார்க்கில் நேரத்தை போக்கிறாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு எப்படி எழுதுன்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 மார்க் இல்லை 5 மார்க் எழுதிக்கோங்க. இல்லை 2 மார்க்ஸ் ஆட் பண்ணி 2 மார்க்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஆனால் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைமில் கிரேஸ் மார்க் விழும். எந்த மாதிரினா கண்டிப்பாக ஏதாச்சும் கொஸ்டினில் மிஸ்டேக் விட்டுருப்பாங்க. இது வரைக்கும் நடந்த 3 பப்ளிக்லையுமே ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் விட்டுறாங்க. அதனால் நமக்கு 3 மார்க்லேருந்து 5 மார்க் வரைக்கும் கிரேஸ் மார்க் கிடைக்கும். அதனால் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடுங்க. கம்பல்சரி கொஸ்டின் தெரியலாட்டி அட்டன் பண்ணி வச்சுருங்க. இப்போ சில கொஸ்டினில் வந்து ப்ரூவ் பண்ண கேட்டிருப்பாங்க, இல்லை நிறுவனம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கொஸ்டினில் உங்களுக்கு ஆன்சர் தெரியலாட்டி கடைசி எழுதி வச்சுருங்க. நிறுவப்பட்டது, இட் இஸ் ப்ரூவ், இந்த மாதிரி எழுதிச்சாலே போதும். அட்லீஸ்ட் உங்களுக்கு மார்க் வந்து அரை மார்க்கில் 1 மார்க்ஸும் போடுவாங்க. வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிடுங்க. குறிப்பாக நம்ம கம்பல்சரி கொஸ்டினை பார்த்தோம்னா முக்கால்வாசி வந்து 3 மார்க்கில் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எந்த பாடம் கண்டுபிடிச்சி அந்த பாடத்தில் உள்ள ஃபார்ம்லாம் எந்த ஃபார்மில் தெரியுமோ எழுதி மொத்தமாக எழுதி விட்ருங்க. எழுதி விட்டு கடைசியில் அந்த கேள்வியை வச்சு ஆன்சர் சும்மா எழுதி விடுங்க போதும். ஃபார்மில் வச்சு மார்க் கொடுப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் கமெண்ட்ஸில் ஐ ஆம் ரெடி போட்டுருங்க.